துப்பாக்கி வந்து பார்க்காத ஆளே கிடையாது. அப்போதான் விஜய் சாரோட அந்த ஸ்டார்டம் பத்தி எனக்கு புரிஞ்சது. என்ன ஒரு 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 ரீச் அவருக்கு. ஐ மீன் வேர்ல்ட்ல எங்க போனாலும் ஆஸ்திரேலியால போனா எல்லாரும் துப்பாக்கி அம்மா அப்பாவடி அப்பாவடி அப்படிம்பாங்க. ஆக்சுவலி பாரஞ்சித் சாரோட டீம்ல இருந்து எனக்கு கால் பண்ணாங்க. எனக்கு தெரியாது தட் அவங்க வந்து ஆல்ரெடி 1.5 மாசமா வந்து ஒர்க் ஷாப் எல்லாம் வச்சிருந்தாங்க பாக்கி ஆக்டர்ஸ்க்கு. ஐ திங்க் என்னோட ரோலுக்காக அவரு வேற யாரையோ மைண்ட்ல வச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன். வசந்த் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த பொங்கல் டே ஸ்பெஷல்ல நம்ம சீரியஸாவே ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்சனை தான் மீட் பண்ண வந்திருக்கோம். அவங்கள மீட் பண்ணி இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்ம கூட இருக்க அந்த ஸ்பெஷலான பர்சன் யாரு அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, நீங்க கண்ணு மூடி யோசிச்சு பார்த்தா அம்மாக்கெல்லாம் நடிச்சிருக்க நிறைய பேர் உங்களுக்கு ஞாபகம் வருவாங்க. ரொம்ப ஸ்பெஷலானவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒருத்தவங்க தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. வி ஹாவ் அனுபமா குமார் மேம் வித் அஸ். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு இந்த பொங்கல் ஸ்பெஷல் டேல உங்களை மீட் பண்ணது வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. அண்ட் உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒரு டெலிவிஷன் ஆக்டரா, ஒரு ஜேர்னலிஸ்டா, ஒரு ஃபேஷன் மாடலா நிறைய ஆட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க. பட் இப்போ வந்து நிறைய உங்களை ஒரு அம்மாவா நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத பத்தி சொல்றீங்களா மேம்? ஐ மீன் அம்மாவா பார்க்கறதுக்கான ஜேர்னி. ஓகே. ஆக்சுவலி நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரி ஜாயின் பண்ணதே ரொம்ப லேட். பிஹைண்ட் த கேமரா வந்து 17 வயசுலேருந்து இருக்கேன். பட் ஆஸ் அன் ஆங்கர், ஆஸ் அன் ஆக்டர் நான் வந்து ரொம்ப ரீசெண்டாக ஒரு 12 இயர்ஸ் பேக் தான் வந்தேன். ஸோ எனக்கு ஆல்ரெடி ஐ வாஸ் 35, 36. ஐ வாஸ் ஆல்ரெடி அ மதர். ஸோ இட் கேம் நேச்சுரலி டு மீ. எனக்கு வந்து அது ஒன்றும் அதிசயமாக தெரியல, இல்லை டிஃப்ரெண்ட்டாக தெரியல, புதுசாக தெரியல. ஆக்சுவலி நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். நீங்க சொல்லியிருந்திருக்கீங்க, என்னோட ப்ரொஃபஷன் என்னன்ட்டு கேட்டா நான் வந்து ஒரு ஃபுல் டைம் மதர் அண்ட் பார்ட் டைம் ஆக்டர் அப்படின்ட்டு சொல்லியிருக்கீங்க. இது எப்படி உங்களால இதை வந்து தனித்தனியா பேலன்ஸ் பண்ண முடியுது உங்களால? ஆக்சுவலி இந்த கொஸ்டின் நீங்க எந்த அம்மா கிட்ட கேட்டாலும் அவங்க அதான் சொல்லுவாங்க. ஒன்ஸ் யூ பிகம் அம்மா மட்டும் இல்லை, ஒன்ஸ் யூ பிகம் அ பேரண்ட், ஐ திங்க் தட் பிகம்ஸ் யுவர் ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஜாப். அதுக்கப்புறமா தான் வந்து பாக்கி எல்லாம். ஸோ பேலன்ஸுங்கிறது ஐ டோன்ட் திங்க் தெர் இஸ் எனி வேர்ட் கால் பேலன்ஸ். யூ ஹாவ் டு ப்ரையாரிட்டைஸ் அண்ட் ப்ரையாரிட்டி ஆல்வேஸ் இட் இஸ் ஆல்வேஸ் ஃபேமிலி ஃபார் மீ. தட்ஸ் வெரி நைஸ். இது சேரன் சாரோட பொக்கிஷம் படத்துல தான் நீங்க ஃபர்ஸ்ட் வந்திருக்கீங்க. பட் அதுக்கப்புறம் சார்பேட்டா பரம்பரை வந்து ரொம்ப பெரிய கேப் இருந்துச்சுல்ல இந்த நடுவில். இதுக்கு நடுவில் ஆக்சுவலி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இல்லை, ஆக்சுவலி கேப் இல்லை. பட் நீங்க நிறைய என்ன படத்துல பார்த்துருப்பீங்க. ஆனால் எவ்ரி ஃபில்ம் ஐ ஹேட் அ டிஃப்ரெண்ட் லுக். எனக்கு வந்து ரொம்ப ஐ லவ் சேஞ்சிங் மை லுக். நீங்க வந்து கண்கள் நீயே, முப்பொழுது முன் கற்பனைகள் பாட்டு கண்கள் நீயே வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அந்த ரோலுக்கு எனக்கு விஜய் அவார்டு கூட கிடைச்சது. நீர்ப்பறவை, மூடர் கூடம், தாராள பிரபு, மீகாமன், நீங்க எந்த படத்தை பார்த்தாலும் ஐ லுக் வெரி வெரி டிஃப்ரெண்ட் இன் ஆல் த ஃபில்ம்ஸ். மேபி அதனால நீங்க வந்து பார்க்காத மாதிரி ஒரு ஃபீல் பண்ணியிருக்கலாம். இல்லை சார்பட்டாவோட இம்பேக்ட் வந்து அந்த அளவுக்கு பெருசா இருந்துச்சு. இன்டர்நேஷனல் லெவல்ல போச்சு அந்த அந்த பர்டிகுலர் கேரக்டர். அந்த 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 படமே வந்து ரொம்ப இம்பேக்ட் பண்ணிச்சு. ஸோ மேபி தட்ஸ் வை யூ ஃபெல்ட் தட். பட் ஐ ஹவ் பின் டூயிங். ஆனால் நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் பண்ணுறேன். தட் இஸ் ட்ரூ. பிகாஸ் லைக் ஐ செட், மை ஃபேமிலி இஸ் மை ப்ரையாரிட்டி. அது வந்து ஸோ என்னை வந்து ரொம்ப நீங்கள் ப்ரொஃபஷ்னல் ஆக்டராக பார்க்க முடியாது. ஐ ஐ டூ டேக் பிரேக்ஸ். அண்ட் நான் வந்து இதை ஒரு ப்ரொஃபஷனாக பார்க்கறது இல்லை. இது எனக்கு ரொம்ப இட்ஸ் அ பேஷன் அண்ட் அ ஹாபி ஃபார் மீ. ஸோ அதனால இது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால், டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தான் நான் வந்து பண்ணுறேன். ஸோ ரொம்ப ரேராக தான் பார்ப்பீங்க. பிகாஸ் ஈச் ரோல் வில் பி டிஃப்ரெண்ட். ஐ வுட் நாட் ஐ டோன்ட் ரிப்பீட் ரோல்ஸ். எவ்வளோ கூடிய வரைக்கும் முதல்ல பண்ணது நான் வந்து ரிப்பீட் பண்ண மாட்டேன். ஸோ அதனால நீங்கள் வந்து யூ வில் see a lot of gap. மேபி நீங்க சொன்ன மாதிரி சார்பேட்டா பரம்பரை வந்து ஒரு பெரிய ஹிட் கொடுத்துச்சு அப்படின்றதுனால கூட நீங்க நடுவுல பண்ண சில விஷயங்கள் மறைஞ்சிருந்திருக்கலாம். ஸோ சார்பேட்டா பரம்பரை எப்படி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு? யார் உங்களை அப்ரோச் பண்ணாங்க? அண்ட் நீங்க ஸ்பெஷலா அந்த படத்துல பார்த்த உங்களோட ரோல்ல ஸ்பெஷலா உங்களுக்கு பிடிச்சது என்ன விஷயம்? எதனால அதை அக்செப்ட் பண்ணீங்கன்னு சொல்றீங்களா? ஆக்சுவலி பாரஞ்சித் சாரோட டீம்லேருந்து எனக்கு கால் பண்ணாங்க. எனக்கு தெரியாது தட் அவங்க வந்து ஆல்ரெடி 1.5 மாசமா வந்து ஒர்க் ஷாப் எல்லாம் வச்சுருந்தாங்க பாக்கி ஆக்டர்ஸ்க்கு.
ஐ திங்க் என்னோட ரோலுக்காக அவர் வேற யாரையோ மைண்டில் வச்சுருந்தாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல தான் எனக்கு கால் பண்ணாங்க. லைக் ஷூட்டுக்கு ஒரு 2-3 நாள் முன்னால் தான் கால் பண்ணாங்க. ஸோ பட் ஐ லவ் த டீம், ஐ லவ் ஹிஸ் ஃபில்ம்ஸ். எனக்கு வந்து ஆஸ் அ டைரக்டர் ஐ ரியலி ஐ மீன் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டைரக்டர்ஸ். ஸோ தென் ஆப்வியஸ்லி எனக்கு வந்து அது ஒரு பெரிய இட் வாஸ் நாட் அ பிக் என்ன சொல்கிறது, ஒரு மர்மமாலாம் இல்லை, டெஃபினெட்லி பண்ணணும் அப்படின்னு தான் நான் யோசித்தேன். அவர் அந்த கேரக்டரை டிஸ்கிரைப் பண்ணதும் வந்து அந்த மாதிரி இருந்துச்சு. இட்ஸ் பேஸ்ட் ஆன் ஹிஸ் ஓன் மதர். அண்ட் வாட் கிளிக்ட் ஃபார் மீ, லைக் ஒரு சைன் ஃப்ரம் த யூனிவர்ஸ் அப்படின்னா என்னென்னா, அந்த கேரக்டர் பேர் பாக்கியம், எங்கள் பாட்டி பேர் பாக்கியம்மா. ஸோ எனக்கு வந்து அது வந்து ஒரு ஓகே சைன் ஃப்ரம் த யூனிவர்ஸ், இது நம்ம டெஃபினெட்லி வந்து இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தான். அதுக்குள்ளே போனதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது தட் அது வந்து எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுமா இருந்துச்சுன்னு. ஸோ ஐ டிட் அ லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் வித் த ஹெல்ப், ஐ மீன் என்னோட ஜாஸ்தி வந்து டீம் ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க டு பிரிங் அவுட் பாக்கியம். ஸோ இப்போ நீங்கள் அந்த ஒர்க் ஷாப்ஸ் அட்டென்ட் பண்ணாமல் தான் நீங்கள் டைரெக்டாக போயிருந்திருக்கீங்க. ஸோ அதில் டிஃபிகல்ட்டிஸாக நீங்கள் என்ன ஃபேஸ் பண்ணீங்க அந்த கேரக்டரை ஹேண்டில் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் என்ன மாதிரி ஹோம் ஒர்க்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அதை எடுத்துகிட்டு வர்றதுக்கு? ஆக்சுவலி நான் வந்து தமிழ் பொண்ணாக இருந்தாலும் எங்கள் அப்பா வந்து இதில் ஏர்ஃபோர்ஸில் இருந்தார். ஸோ நான் வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே வந்து டெல்லி, பாம்பே அந்த மாதிரி ஊரில் தான். ஸோ நான் தமிழ் வந்து எனக்கு யூனோ ஸ்கூலில் வந்து படிக்க சான்ஸ் கிடைக்கல. ஸோ என்னோட எக்ஸ்போஜர் டு தமிழ் சினிமாவே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிமிட்டட் தான் ஆஸ் கம்பேர்ட் டு அதர் பீப்புள். ஸோ அதனால நான் நார்த் மெட்ராஸ் பற்றி எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கலை. ஆனால் அதை வந்து ஒரு கேப்பே இல்லாமல் வந்து காமிச்சதில் வந்து ஜெனின்னு அவரோட அசோசியேட் டைரக்டர் இருந்தாங்க அண்ட் கோ ரைட்டர் தமிழ் பிரபா. இவங்க 2 பேரும் எனக்கு வந்து ஒரு விஷுவல் கிரியேட் பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் பாரஞ்சித் ஹிம்செல்ஃப் வாட் ஹீ வாண்டட் ஹி வாஸ் வெரி கிளியர், அவரோட கிளாரிட்டி வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் இவங்க வந்து அந்த விஷன் எனக்கு விஷுவல் கிரியேட் பண்ணாங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு. ப்ளஸ் நம்ம ஷூட் பண்ண ஏரியா எல்லாமே வந்து நார்த் மெட்ராஸில் தான் ஷூட் பண்ணோம். ஸோ ரஞ்சித் சார் சொல்வார், பாருங்கள் அந்த அம்மா எப்படி உட்காந்துருக்காங்க பாருங்கள், அவங்க எப்படி வந்து அவங்க சேலையை எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள் அப்படின்னு. ஸோ அவர் சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ நானும் வந்து கவனிச்சுட்டே இருப்பேன். ஸோ தட் இஸ் ஹவு இட் கேம். ஸோ ஒர்க் ஷாப்புங்கிறது என்னோடது வந்து ஆன் த செட் ஆன் த ஸ்பாட் தான் நடந்துச்சு. ஓகே. அண்ட் இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, நீங்க தான் தமிழ்நாடுல தான், கோயம்புத்தூர் ரைட் நீங்க பிறந்தது, ஆனா நீங்க வளர்ந்தது எல்லாமே வந்து நார்த் இந்தியாவில். பட் திரும்பி எப்போ வந்து நீங்க தமிழ்நாட்டுக்கு வரணும், சினிமா தமிழ் சினிமாக்குள்ள வரணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து எதனால வந்துச்சு அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் வந்து டெல்லியில் பாம்பேல எல்லாம் இருக்கிறப்போ இங்கே ஆட் ஃபிலிம்ஸ்க்காக வருவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆட் ஃபிலிம்க்கு வந்தப்போ தான் வந்து நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல் ஒன்று பார்த்தேன். அதில் வந்து சேரன் சார் இஸ் லுக்கிங் ஃபார் ஃபார் த கேரக்டர் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல், 50 பேரை வந்து ஆடிஷன் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். சேரன் சார் பெரிய எங்கள் ஃபேமிலியிலேயே ரொம்ப ஃபேவரட் டைரக்டர். ஸோ சரி கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோ ஆக்டர்கிட்டேருந்து நம்பர் வாங்கி பேசினேன். அவர் வாய்ஸ் கேட்டுட்டு, இல்லைப்பா நீங்கள் இந்த ரோலுக்கு சூட் ஆக மாட்டீங்க அப்படின்னாரு. சார் நான் ஃபோட்டோஸ் அனுப்புகிறேன் பாருங்கள் சார் அப்படின்னு. சரி அப்படின்னு ஃபோட்டோஸை பார்த்துட்டு ஐயோ நீங்கள் இந்த ரோலுக்கு சூட்டே ஆக மாட்டீங்க அப்படின்னாரு. ஏன்னா அப்போ வந்து ஐ யூஸ் டு பி வெரி ஸ்லிம் ஆல்சோ. ஸோ தென் ஐ செட், சார் யூ ஹேவ் ஆடிஷன் 50 பீப்புள், எனக்கும் சான்ஸ் கொடுங்க, ஒரு 51ஸ்ட்டாக ஒரு ஆடிஷன் எடுங்களேன் அப்படின்னேன். சரிப்பா வேறு வழி இல்லை வாங்க அப்படின்னாரு. ஸோ அங்கே போயிட்டு நான் ஆடிஷனில் மேபி ஹி ஹேட் நோ சாய்ஸ், எனக்கு தெரியாது அது என்னோட லக்கா என்ன அப்படின்னு. பட் ஐ காட் தட் ரோல். அண்ட் அந்த ஷூட் பண்ணப்போ தட் வாஸ் மை ஃபஸ்ட்டு தமிழ் எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் இருந்துச்சு. அந்த ஷூட்டிங்லேயே வந்து ஐ ஃபெல்ட் வெரி மச் அட் ஹோம். எனக்கு வந்து ஒரு கம்மிங் பேக் ஹோம் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங், ஹோம் கம்மிங் ஃபீலிங் இருந்துச்சு. இந்த கம்ஃபர்ட் லெவல் வந்து எந்த இண்டஸ்ட்ரியிலுமே எனக்கு ஃபீல் ஆகலை. நான் டெல்லியில் வேலை செஞ்சுருக்கேன், பாம்பேயில் வேலை செஞ்சுருக்கேன். I have worked a lot in Telugu movies also. But இந்த கம்ஃபர்ட் லெவல் வந்து ஐ ஃபெல்ட் இம்மீடியட்லி ஏதோ ஓகே திஸ் இஸ் மை ஹோம், திஸ் இஸ் வேர் ஐ பிலாங் அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்துச்சு. அண்ட் as luck would have it, ஹஸ்பண்ட் வந்து நேவியில் இருந்தார். அவருக்கும் வந்து கல்பாக்கமில் போஸ்டிங் ஆச்சு. ஸோ கல்பாக்கம் சென்னை தானே. ஸோ இங்கே வந்த உடனே
ஆனா அதுக்குள்ள வந்து ஐ ஹேட் ஆல்ரெடி டன் அ ஃபியூ ஃபில்ம்ஸ், பிக் ஃபில்ம்ஸ் ஐ ஹேட் ஆல்ரெடி டன். வம்சம் பண்ணியிருந்தேன். அப்புறம் மூடர்கூடம் டெல்லியிலேருந்து தான் பண்ணேன். நீர்ப்பறவை கூட டெல்லியிலேருந்து தான் பண்ணேன். துப்பாக்கி டெல்லியிலேருந்து பண்ணேன். ஸோ அதுக்குள்ள இந்த படம்லாம் பொக்கிஷம் அஃப்கோர்ஸ். ஸோ இந்த படம்லாம் அங்கே பண்ணியிருந்தேன். நீதானே என் பொன் வசந்தமும் டெல்லியில தான் பண்ணேன். ஸோ இங்கே வந்து நேச்சுரலி இதுதான் என்னோட ஹோம் பேஸ் ஆயிடுச்சு. ஓகே, இவ்ளோ படங்கள் நீங்க சொல்றீங்க இல்லையா? இதுல உங்களோட ஃபேவரட்டா நீங்க வந்து ஆன் ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது என்னோட கம்ப்ளீட் அவுட்புட், என்னோட கம்ப்ளீட் எனர்ஜிய நீங்க வந்து பார்க்க முடியும் அப்படின்னா, நீங்க எந்த ஒரு பர்ட்டிகுலர் கேரக்டர சொல்லுவீங்க? சி டெஃபினெட்லி வந்து முப்பொழுதுமன் கற்பனைகள், மீனாட்சி, சார்பட்டா பரம்பரை, பாக்கியம் இவங்கெல்லாம் வந்து எல்லாருக்குமே தெரியும். வெளியில வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலரான கேரக்டர்ஸ் அண்ட் எனக்கும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். ஆனால் ஒரு கேரக்டர் வந்து இந்த எல்லாத்துலேயுமே வந்து என்ன சொல்றது, ஒரு ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணது வந்து இது எல்லாத்துலேயுமே நான் நல்ல சிரமப்பட்டு யூனோ ப்ராப்பர் ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணேன். ஆனால் ரொம்ப ஈஸியாக என்ஜாய் பண்ணி பண்ணது வந்து மண்டோதரி கேரக்டர் ஃப்ரம் மூடர்கூடம். ஸோ எனக்கு அந்த கேரக்டரும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் மீனாட்சி கேரக்டர் ஃப்ரம் வம்சம் எடுத்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டர். ஸோ வம்சம்ல வந்து 2 ஏஜ் குரூப்பும் ப்ளே பண்ண கிடச்சிது எனக்கு. So, I have done some amazingly beautiful characters. I'm very, very happy with them. தாராள பிரபு கேரக்டரும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் டு தீஸ் டைரக்டர்ஸ். அவங்க வந்து தென் ஐ டிட் அ பியூட்டிஃபுல் ஃபிலிம் கால் மை சன் இஸ் கே. இட்ஸ் அ ஸ்மால் இண்டி ஃபிலிம் அண்ட் அந்த கேரக்டரும் லக்ஷ்மி கேரக்டர் அதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ ரியலி இந்த டைரக்டர்ஸோட விஷனுக்கு தான் தேங்க்ஸ். இவ்வளோ நிறைய ரோல்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஒரு கேரக்டருக்கு வந்து நான் நோ சொல்லுவேன், இதை நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க? எதுக்கு நோ சொல்லுவீங்க தமிழ் சினிமால? ஆக்சுவலி லெட் மீ டெல் யூ லிட்டில் பிட் அபவுட் ஆர் ஃபேமிலி. எங்க ஃபேமிலியில வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் மீடியாலேயே வந்தது. ஸோ யாருக்குமே ஐடியா இல்லை மீடியா என்ன மாதிரி ஃபீல்டு அப்படின்னு. ஸோ அதனால தான் வந்து நான் சினிமாக்கே இவ்வளோ லேட்டாக வந்தது. பிகாஸ் ஒரு எப்போவுமே ஒரு பயம், ஒரு நம்ம ஃபீல்டு பற்றி ஒரு தெரியாத ஃபீல்டுக்குள்ளே ஒரு பொண்ணை அனுப்பணும்னா அந்த மாதிரி. ஸோ தெர் வாஸ் ஆல்வேஸ் ரெசிஸ்டன்ஸ். இந்த ஃபீல்டுக்கு வரதே வந்து எனக்கு ரொம்ப கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலி நான் கன்வின்ஸ் பண்ணலை, என்னோட ஹஸ்பண்ட் தான் கன்வின்ஸ் பண்ணார். ஸோ அவருக்கு வந்து ஹீ காட் டு நோ தட் ஐ மிஸ்ட் அவுட் ஆன் அ லாட் ஆஃப் வெரி பிக் ப்ராஜெக்ட்ஸ் பிகாஸ் மை ஃபேமிலி வாஸ் நாட் சப்போர்ட்டிங் மீ இன் மை சினிமா குவெஸ்ட். பண்ணணும்னா ஆட் ஃபில்ம் பண்ணு, ஆங்கரிங் பண்ணு, அது கூட ஓகே, சீரியல் கூட பண்ணலாம், ஆனால் சினிமா கிடையாது அப்படின்னு ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. ஸோ இவர் வந்துட்டு இஷ்கியான்னு ஒரு பெரிய ஹிந்தி ஃபிலிம் கிடச்சப்போ இவர் தான் வந்து ஹி புட் இஸ் ஃபுட் டவுன் அண்ட் ஹி செட் இல்லை ஐ சப்போர்ட் ஹர், ஷீ ஹேஸ் டு டூ அப்படின்னு. ஸோ ஐ ஓ ஹிம் அ லாட். ஆனால் அப்போது நான் ஒரு விஷயம் என்ன ரியலைஸ் பண்ணேன்னா, இவங்க எல்லாரும் வந்து தன்னோட டீப் சீட்டட் பிலீஃப்ஸை வந்து எனக்காக விட்டு கொடுக்குறாங்க. எல்லாம் வெதர் என்னோட இன்லாஸ் இருக்கட்டும், என்னோட பேரண்ட்ஸ் இருக்கட்டும், என்னோட ஃபேமிலி இருக்கட்டும், என்னோட பையன் வந்து அவனோட டைம் வித் மீ அதை விட்டு கொடுக்குறான். எல்லாருமே இந்த மாதிரி ஏதோ ஒன்று எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்கல்ல. ஸோ நான் வந்து பண்ணுற படம் எல்லாமே இவங்க எல்லாருக்கூடையும் சேர்ந்து உட்காந்து பார்க்குற படமாக இருக்கும். இவங்க கூட சேர்ந்து யூனோ ஒரு இது இல்லாமல் அருவருப்பு இல்லாமல் இருக்கணும். நான் பண்ணுற ரோல்ஸோ இல்லை நான் பண்ணுற படமோ அப்படி இருக்கணும். ஒரு ஃபேமிலி ஃபில்மாக இருக்கணும், இல்லை ஃபேமிலி என்ஜாய் பண்ணி பார்க்குற ஃபில்மாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் வந்து டிசைட் பண்ணேன். ஸோ இது வரைக்கும் ஐ ஹாவ் ட்ரைட் டு மெயின்டைன் தட். அதுக்காக நான் போல்டான ரோல்ஸ் பண்ணலைன்னு இல்லை. இப்போ நீங்கள் முப்பொழுது முன் கற்பனைகள் பார்த்தீங்கன்னா கூட அதில் ரொம்ப போல்டான ரோல், மை சன் இஸ் கேவும் ரொம்ப போல்டான தீம். அப்படி இருந்தாலும் அது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த டைரக்டரோட விஷன் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. தட் அவ்வளோ அவங்க அந்த சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து தேவையில்லாத ஒரு விஷயமே இல்லாமல், ஒரு வெதர் இட் இஸ் க்ளோத்ஸ், வெதர் இட் இஸ் கான்டென்ட், அதெல்லாம் இல்லாமல் லாங்குவேஜ், அதெல்லாம் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காக பண்ண படம் தான் நான் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ரோல்ஸ் தான் பண்ணியிருக்கேன்.
சூப்பர் மேம். ஐ ஆக்சுவலி ஒரு தனி கொஸ்டின் நான் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணியே வச்சிருந்தேன். என்னன்னா நீங்க மாடலிங் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க, ஆட் ஃபிலிம்ஸ் நிறைய பண்ணிட்டு இருந்திருக்கீங்க, டெலிவிஷன்ல இருந்திருக்கீங்க. ஸ்டில் நீங்க வந்து சினிமாக்கு வர்றதுக்கு இவ்வளோ லாங் கேப் எடுத்துச்சு. ஒரு நிறைய டைம் இருந்துச்சு. கண்டிப்பா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வந்திருந்திருக்கும். அதை நீங்க மிஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு நிறைய ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. அந்த அந்த ஒரு பொசிஷனை நீங்க கோ த்ரூ பண்றதுக்கு என்ன மாதிரியான ப்ரோக்ரஸ் பண்ணீங்க நீங்க அப்படின்றத பத்தி சொல்லுங்க. இல்ல நான் பண்ண ஆட் ஃபிலிம்ஸும் அப்படிதான் இருக்கும். நான் பண்ண ஃப்ரம் டே ஒன் த ஆட் ஃபிலிம்ஸ் ஐ ஹவ் டன் ஆர் ஆல் ஹோம்லி ப்ராடக்ட்ஸ். நான் ஃபேஷன் மாடலாக இருந்ததில்ல, ஐ எம் அன் ஆட் ஃபில்ம் மாடல். ஸோ அதில் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன்றைக்கும் நான் ஆட் ஃபில்ம்ஸ் பண்ணுறேன், இன்றைக்கும் நான் ஆட் ஃபில்ம் மாடல் தான். அங்கே போனால் வந்து அவங்க ஆக்டர்னு சொல்ல மாட்டாங்க, மாடலை கூப்பிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மாடலுக்கு இது சொல்லுங்கள், மாடல் இப்படி பண்ணணும் அப்படின்னு மாடல் தான். அங்கே வந்து எங்கள் போஸ்ட் வந்து மாடல் தான். ஸோ மாடல் ஒரு ஆட் ஃபில்மில் இருக்கிற மாடலுக்கு வந்து ஏஜே கிடையாது. ஸோ அண்ட் ஐ ஜாயின்ட் ஈவன் ஆட் ஃபிலிம்ஸும் நான் வந்து 30க்கு மேலே தான் பண்ணேன். 32, 33 அந்த வயசில் தான் பண்ணேன். ஓகே. ஸோ ஐ வாஸ் வெரி கம்ஃபர்டபுள். ஏன்னா எல்லாமே வந்து யங் ஒய்ஃப், ஹவுஸ் ஒய்ஃப், மதர் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் பண்ணியிருக்கேன் ஆட் ஃபிலிம்ஸில். ஸோ அது வந்து ஒன்றும் டிஃபிகல்ட்டாக இருக்குல்ல டு கன்வின்ஸ் மை பேரண்ட்ஸ். ஓகே. ஸோ அப்போனா ஃபர்ஸ்ட்டாக உங்களுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி எதில் கிடைச்சது, என்னவா கிடைச்சது? அந்த ஃபர்ஸ்ட் எவர் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி ஷேர் பண்ணுங்களேன். பார்லேஜியோட ஆட் ஃபிலிம் ஒன்று. அது வந்து ஷூட் பண்ணாங்க, ஹிந்திலையும் தமிழ்லையும் 2 லாங்குவேஜஸ்லையும் பண்ணாங்க. அப்போது இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். பாம்பேல தான் ஷூட் பண்ணோம், ஈக்வினாக்ஸ் ஃபிலிம்ஸ்னு. அண்ட் தட் வாஸ் மை வெரி வெரி ஃபர்ஸ்ட் ஆட். எப்படி கிடைச்சது? ஆடிஷன் தான், எல்லாரும் ஆடிஷன் பண்ணணும். நீங்கள் பாம்பேக்கு போனீங்கன்னா ஆட் ஃபில்ம் ஆடிஷனுக்கு லைனில் வித்யா பாலன் எல்லாரும் நின்றுட்டு இருப்பாங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஆடிஷன் தான் பாம்பேல. ஸோ நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏதோ ஒன்று இன்ட்ரெஸ்ட் மீடியாவில் பண்ணணும். ஆக்சுவலி ஐ லவ் ஆக்டிங். ஐ ஃபீல் நான் ஆக்ட் பண்ணுறப்போ எனக்கு வந்து இதுதான் என்னோட காலிங் அப்படின்னு ஒரு லைக் ஒரு விஷயம் கிளிக் ஆகும்ல, அது த வே யூ ஃபீல் அபவுட் தட், ஓ திஸ் இஸ் வாட் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் அப்படின்னு. ஸோ நான் வந்து ஆக்டிங் பண்ணுறப்போ அப்படி தான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ அதுக்கு நான் எத்தனை ஹார்ட் ஒர்க் பண்ணணுமோ அது டெஃபினெட்லி பண்ணுவேன். சூப்பர். நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். அண்ட் உங்களோட ஆட் ஃபிலிம்ஸ் பற்றி பேசினா நீங்கள் ஷாருக் கான் கூட பண்ணியிருக்கீங்க, மோகன்லால் சார் கூட பண்ணியிருக்கீங்க. ஸோ பெரிய பெரிய ஸ்டார்ஸ் கூட ஆட் ஃபிலிம்ஸ்லேயே ஒர்க் பண்ணியிருக்கீங்க. மேபி நீங்கள் கொஞ்சம் ஏர்லியராக சினிமாவுக்கு வந்திருந்தா இன்னும் பெரிய பெரிய ஸ்டார்ஸ் கூட பெர்ஃபார்ம் பண்ணி நீங்களும் இன்னும் ரொம்ப பெரிய ஸ்டாராக இருக்கலாம். ஸோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆயிடுச்சேன்ட்டு ஒரு சின்ன வருத்தம் என்னைக்காவது இருந்திருக்கா, இல்லை ஆர் யூ ஹாப்பி வித் வாட் யூ ஆர் ரைட் நவ்? ஸோ அந்த வருத்தம் இருந்திருக்கு, பட் இப்போ இல்லை. பிகாஸ் வென் ஐ லுக் பேக் அட் மை ஜர்னி, ஐ ஃபீல் தட் ஐ ஆம் லிவிங் சம்படிஸ் ட்ரீம் டுடே. இன்னைக்கு நான் வந்து ஏதோ அச்சீவ்னு சொல்லலாம், வாட் எவர் ஐ எம் என்ஜாயிங் டுடே, அது வந்து நிறைய பேருக்கு கிடைக்காமையே போகும். நாட் பிகாஸ் தே ஆர் நாட் லெஸ் டேலண்டட் ஆர் தே டிடன்ட் கெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பட் பிகாஸ் ஆஃப் சொசைட்டல் ப்ரெஷர்ஸ் அண்ட் எத்தனையோ விஷயம் இருக்குது. ஸோ எனக்கு வந்து ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம் இருந்திருக்கலாம். அஃப்கோர்ஸ் பெரிய பெரிய ஃபிலிம்ஸ் எல்லாம் இப்போவும் ரீசெண்டாகவும் நான் நிறையா மிஸ் பண்ணியிருக்கேன் நிறைய காரணத்துக்காக. பட் நான் அதான் ஃபீல் பண்ணுறேன் தட் வந்து இப்போ when I look back at my journey, I'm very very happy. இதுதான் கரெக்ட் டைம். This is why I have the family that I've also wanted, because that has also been my dream always, to have a beautiful family. So I'm happy that I have that family and I also have some kind of a career. வெரி நைஸ். அண்ட் ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து இப்போ யூஸ்வலாக நம்ம ஒரு அம்மா கேரக்டர் பண்ற ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நிறைய பேருக்கு வந்து சரண்யா மேமோ இல்லைன்னா ரேகா மேமோ அவங்கள ஞாபகம் வருவாங்க. who are all very much experienced. ரொம்ப சின்ன வயசுல ஹீரோயின்ஸாவும் இருந்திருக்காங்க, பெரிய ஹீரோயின்ஸ். ஆமா, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்திருக்காங்க. இப்போ நாங்க வந்து அம்மா ரோல்ஸ் பண்றவங்களை பத்தி நினைச்சா ஆப்வியஸ்லி அவங்களோட லிஸ்ட்ல எங்களுக்கு நீங்களும் ஞாபகம் வரீங்க. ஸோ ஹவு ஹாப்பி டு யூ ஃபீல்? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐ எம் வெரி thrilled. ஏன்னா again coming back to that, motherhood for me is very very important. And என்னோட biggest role of my career is being a mother. And அது of my life, career மட்டும் இல்லை, லைஃபே வந்து அதுதான்.
ஸோ ஐ எம் மோர் தென் ஹாப்பி வென் ஐ ஹியர் சச் திங்ஸ். அண்ட் இது எல்லாமே வந்து நம்ம நம்ம ஒர்க்கோட வேலிடேஷன் தானே. ஒரு இஃப் இஃப் இப்போ வந்து நான் ரோட்ல போயிட்டு இருக்கிறப்போ பசங்க வந்து என்னை ரெக்கக்னைஸ் பண்ணி அம்மான்னு கூப்பிடுறாங்க. அண்ட் தட் ஃபீல்ஸ் ஸோ குட். ஐ கான்ட் டெல் யூ. அக்கான்னு இல்லை, ஆண்டின்னு இல்லை, அம்மா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஸோ தட் இஸ் வாட் ஐ எம் கிரேவிங். ஸோ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி வித் தட். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரெக்கக்னிஷன், இந்த அம்மா அப்படின்ட்டு இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, வெளியே இருக்கவங்க பார்த்து பப்ளிக் ரெக்கக்னைஸ் பண்றாங்கன்றது ரொம்ப பெரிய விஷயம். அந்த ஃபர்ஸ்ட் டைம் ரெக்கக்னிஷன் உங்களுக்கு எந்த ப்ராஜெக்ட்ல கிடைச்சது அப்படின்ற துப்பாக்கி. ஓகே, துப்பாக்கியில தான் கிடைச்சது. ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ். ஏப்பா அதுக்கு முன்னால வம்சம்ல இவ்வளோ பெரிய ரோல் பண்ணியிருக்கேன், ஃபுல் படமே வந்து அந்த கேரக்டர் தான் அப்படி இப்படின்னு. அப்போதான் வந்து விஜய் அவார்டு கூட வாங்கியிருந்தேன் ஃபார் முப்பழுதுமன் கற்பனைகள். கண்கள் நீயே வந்து ஆளாளுக்கு பாடிட்டு இருந்தாங்க, எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஆனால் துப்பாக்கி வந்து பார்க்காத ஆளே கிடையாது. அப்போதான் விஜய் சாரோட அந்த ஸ்டார்டம் பத்தி எனக்கு புரிஞ்சது. என்ன ஒரு 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 ரீச் அவருக்கு. ஐ மீன் வேர்ல்ட்ல எங்க போனாலும், ஆஸ்திரேலியால போனா எல்லாரும் யூனோ துப்பாக்கி அம்மா அப்பாவடி அப்பாவடி அப்படிம்பாங்க. கனடால போனா அப்பாவடி அப்பாவடிங்க. அந்த மாதிரி ஒரு அது ஒரு 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 வெறித்தனமா இருக்கு இல்லையா. அது எனக்கு அப்போதான் புரிஞ்சுது. தட் நம்ம வந்து சினிமாவோட ரீச் அண்ட் ஒரு ஸ்டாரோட ரீச் சரியா அது வரைக்கும் புரிஞ்சிருக்கலன்னா. I didn't realize that. So I think Tupaki is the one that gave me that recognition. விஜய் சார் கூட சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய ஆக்டர்ஸோட கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணிருப்பீங்க. இதுல உங்களுக்கு ஃபேவரட்டான ஸ்டார் அப்படின்னா நீங்க யாரை சொல்லுவீங்க? You know something, எனக்கு நான் வந்து ஓகே கிளிஷேடா நான் ஆன்சர் கொடுப்பேன். பிகாஸ் ஐ ரியலி when somebody is a real star, ஒரு ரியல் செலிபிரிட்டி வந்து டெஃபினெட்லி எனக்கு ஃபேவரட்டாக இருப்பாங்க. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் ஃபேவரட்டாக இருப்பாங்க. அண்ட் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. சும்மா வந்து காட் டசன்ட் கிவ் யூ தட் ஸ்டார்டம். யூ ஹாவ் ஏர்ன்ட் இட். அதில் உள்ளேந்து ஒரு தேஜஸ் இருக்கும். ஒரு ஏதோ ஒன்று இருக்கிறதுனால தான் நீங்கள் அந்த மாதிரி அந்த எக்ஸ்ஃபேக்டர்னு சொல்லுவாங்கல்ல, அது இருக்கிறதுனால தான் நீங்கள் அந்த ஸ்டாராக வந்திருக்கீங்க, சூப்பர் ஸ்டாராக வந்திருக்கீங்க, அந்த லெவலுக்கு வந்திருக்கீங்க. ஸோ வெதர் யூ சி ஷாருக் கான் ஆர் வெதர் யூ சி மோகன்லால் சார், இல்லை சுரேஷ் கோபி சார், விஜய் சார், யூனோ இவங்க எல்லாருமே வந்து அது இல்லை. ஆர்யா வந்து நான் ஐ ஒர்க்ட் அ லாட் வித் ஆர்யா சார், அதர்வா, அருள்நிதி. ஆல் தீஸ் பீப்புள் தே ஹாவ் அ சர்டன் தேஜ் அபவுட் தெம். தேஜ்னா ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் ட்ரைங் டு சே. ஒரு க்ளோ இருக்கும். அது வந்து ஒரு ரொம்ப அட்ராக்டிவ் க்ளோ. அண்டு அதுக்கு என்ன, அது ஆஸ் ஹியூமன் பீயிங்ஸாகவும் நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். தட் தே ஆர் ஆல் பியூட்டிஃபுல் பீப்புள். ஒரு இன்சிடெண்ட் சொல்கிறேன் உங்களுக்கு. ஷாருக் சார் கூட நான் அந்த ஆட் பண்ணப்போ ஆடிஷனில் கேட்டாங்க, ஏன்ப்பா நீங்கள் 6 மாதமாக வரல அப்படின்னு. நான் வந்து இது மெட்டர்னிட்டி லீவ் எடுத்திருந்தேன். பையனுக்கு வந்து 3 மாதம்தான் ஆச்சு, குழந்தைக்கு 3 மாதம்தான் ஆச்சு அப்படின்னு சொன்னேன். ஸோ அவங்க நெக்ஸ்ட் டே வந்து ஃபோன் பண்ணி, நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, வரப்போ பேபியும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னாங்க. சரி ஓகே, நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பேபியை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னாங்க. அது வந்து ஆக்சுவலி ஷாருக் சாரோட ப்ரொடக்ஷன். அங்கே போனதுக்கப்புறம் தெரிஞ்சது தட் அவர் எனக்கு தனியாக ஒரு கேரவன், ஒரு நர்ஸ் எல்லாரையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாரு. ஏன்னா அவரே ஆடிஷன் பார்த்துருக்காரு. ஓகே, ஆடிஷன் பார்த்துட்டு இல்லை டெல் ஹர் டு கெட் ஹர் பேபி அப்படின்னு. அண்ட் ஷூட்லேயும் வந்து பிரேக்லலாம் கோ ஃபீட் யுவர் பேபி அப்படிம்பாரு. அதே மாதிரி அவர் வந்து he used to smoke a lot. I hope he has stopped. So அவர் வந்து பக்கத்தில் வராத, ஐம் ஸ்மெல்லிங் ஆஃப் ஸ்மோக், டோன்ட் கம் நியர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து யூனோ பேபி கூட விளையாடினார். ஸோ அது வந்து தெர் இஸ் சம்திங் கிரேட் அபவுட் தட்ல. எதுக்கு அவங்க அப்படி யோசிக்கணும்? சுரேஷ் கோபி சாரோட நடிக்கிறப்போ வெளியில் வந்து நிறைய குரூப் ஆஃப் பீப்புள் நின்றுட்டு இருப்பாங்க. சரி, ஃபேன்ஸ் வந்து நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஷூட்டுக்கு அப்புறம் அவர் போய் எல்லாருக்கும் கையில் என்னமோ கொடுப்பாரு. அவர்கிட்ட இருக்கிற கேஷ் எல்லாத்தையும் கொடுத்துடுவாரு. யார் என்ன, அது வந்து நான் லாரன்ஸ் மாஸ்டர் கிட்டேயும் பார்த்துருக்கேன். லாரன்ஸ் மாஸ்டர் கிட்டேயும் காஞ்சனா 3ல நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருக்கிறப்போ நைட்லலாம் 2 மணி 3 மணிலெல்லாம் வந்து பீப்புள் வில் பி வெயிட்டிங் டு டெல் ஹிம், சரி எனக்கு வந்து யூனோ என் பொண்ணுக்கு வந்து காலேஜ் அட்மிஷனுக்கு காசு இல்லை ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் ஏதோ ஒன்று. அண்ட் அவர் இம்மீடியட்லி அசிஸ்டன்ட் கிட்ட அப்படிம்பாரு. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி வருது? யூ நாட், அவங்க வந்து வெறும் சூப்பர் ஸ்டார், அவங்க
என்ன சொல்கிறது, அவங்க சர்க்கிளில் மட்டும் சூப்பர் ஸ்டார்ஸ் இல்லை. God has chosen them so that they can do other things. அவங்க ஸ்டார்டமை வந்து பாசிட்டிவாக அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அதுதான் தட் இஸ் வாட் ஐ ஃபெல்ட். ஸோ எனக்கு வந்து இவங்க எல்லாருமே ஃபேவரட்ஸ் தான், எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே. அண்ட் இப்போ நம்ம பேசினதுனால நீங்க ப்ரொடியூசராகவும் இருந்திருக்கீங்க. இப்போ ஐ ஜஸ்ட் ப்ரொடியூஸ்ட் அ ஃபிலிம். ஓகே, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. எதனால திடீர்னு ப்ரொடக்ஷன் சைடில் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்தது? மேபி பிகாஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட் வந்து சூப்பரா அவ்வளோ கேட்சியா உங்களுக்கு ஃபீல் ஆனதுனால, இல்ல இது வந்து ஒரு லாங் டைமா உங்களுக்கு பண்ணணும்னு தோணிட்டு? இல்ல ப்ரொடியூசர் ஆகணும்னு எனக்கு ஐடியாவே கிடையாது. ஐ லவ் ஆக்டிங் அண்ட் தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டூ. பட் எனக்கு வந்து எப்படின்னா ஒரு ஒரு பாயிண்ட்ல எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, நமக்கு வந்து ஸ்டீரியோடிபிக்கலாக ரோல்ஸ் வருதே, ஒரே மாதிரி வருதே, நமக்கு இப்படியும் பண்ணணும், இப்படி பண்ணுறதுக்கும் ஆசையாக இருக்குது, இப்படி பண்ணுறதுக்கும் ஆசையாக இருக்குது. பட் காஸ்டிங் வந்து பண்ண மாட்டாங்க. பிகாஸ் இட் இஸ் ஆல் இன் த ப்ரொடியூசர்ஸ் ஹேண்ட். அண்ட் ப்ரொடியூசர் எதுக்காக அது அந்த மாதிரி டிசிஷன் எடுத்துக்கிறாருன்னா மார்க்கெட்னால. ஸோ இட் மேக்ஸ் சென்ஸ் ஆப்வியஸ்லி. எதுக்கு வந்து இந்த வயசில் ஒரு பேக்ரவுண்டே இல்லாத பர்சனை வந்து எதுக்கு இந்த மாதிரி ரோலில் காஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ அந்த டைமில் தான் ஒரு சின்ன படம், ஒரு கதை வந்துச்சு, பியூட்டிஃபுல் கதை. அது நம்ம சின்ன பட்ஜெட்டில் பண்ணலாம், யார்கிட்டையும் கடன் வாங்காமல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கதை வந்துச்சு. ஸோ தென் வி அப்ரோச் கிஷோர் சார். ஹீ இஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். ஸோ நாங்கள் 2 பேரும் சரி நீ இவ்வளோ போடு, நான் இவ்வளோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் அந்த படத்தை. ஐ மீன் வி ஹவ் ஜாயிண்ட்லி ப்ரொடியூஸ் தட் ஃபிலிம். ஸோ அது ஹோப்ஃபுல்லி இந்த வருஷம் வரும். இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இது உங்களுக்கு புதுசான ஒரு விஷயமா இருந்திருக்கும் கண்டிப்பா. நீங்க ஆப்வியஸ்லி நிறைய பேக்ரவுண்ட்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க, பிஹைண்ட் த கேமரா எப்படி இருந்தாலுமே ப்ரொடக்ஷன்ன்றது ஒரு புது விஷயமா இருந்துச்சு. கண்டிப்பா உங்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸ்டில் இதுல வந்து என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணீங்க, இல்ல எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்றதை பத்தி சொல்லுங்க. நான் வந்து எதிர்பார்க்கல தட் ஐ வில் என்ஜாய் இட், பட் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். பட் நீங்கள் சொன்ன மாதிரி டெஃபினெட்லி ஸ்ட்ரகிள்ஸும் ஃபேஸ் பண்ணேன். மோஸ்ட்லி ஜெண்டர் பேஸ்ட் ஸ்ட்ரகிள்ஸ் தான் ஃபேஸ் பண்ணேன். பிகாஸ் இன்னும் நம்ம இண்டஸ்ட்ரியில் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. நம்ம இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, நம்ம சொசைட்டிலேயே நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. ஆனாலும் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஃபார் விமென் டு கெட் தேர், ஃபார் சொசைட்டி டு அக்செப்ட் இந்த மாதிரி சர்டன் ரோல்ஸில், மெயின் ரோல்ஸில், டைரக்டர், ப்ரொடியூசர், அந்த மாதிரி ரோல்ஸில் வந்து இப்போவும் வந்து அந்த அளவுக்கு என்ன சொல்கிறது, ஒரு அக்செப்டன்ஸ் தான் சொல்ல முடியும், வேற என்ன சொல்ல முடியும். ஒரு அக்செப்டன்ஸ் வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அது நான் ஃபீல் பண்ணேன். பட் அது வெறும் நம்ம ஃபீல்டில் மட்டும் இல்லை, எல்லா ஃபீல்ட்லேயுமே நம்ம டெய்லி ஃபேஸ் பண்ணுறது தான். ஸோ அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணேன். அதையும் தாண்டி நம்ம வந்து பாசிட்டிவாக we have to move on and we have to continue doing our good work. எங்களுக்கும் எங்க டைமும் வரும். there will be a time. கண்டிப்பா வரும். அண்ட் இப்போ நீங்க சொன்ன அந்த விஷயம், அந்த எப்படி சொல்றது, உங்களோட ஜெண்டர் ஸ்டீரியோடைப் பண்றாங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல அப்படின்றக்கப்போ அதுக்கு ஒரு ஏதாவது ரீசன் பர்டிகுலரா இதனால இருக்கலாம் அப்படின்ற தாட்ஸ் உங்களுக்கு ஏதாவது இருக்கா? எதனால இந்த மாதிரி நடக்குது? பேசிக்கலி சினிமா எல்லா இடத்துலயும் நடக்குது, பட் சினிமால ரொம்ப பெருசா பேசப்படுது, நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க இதை. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது, எதனால இது நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஜெண்டர் இஸ் டெஃபினெட்லி வெரி இம்பார்ட்டன்ட் திங் இல்லையா? எந்த ஃபீல்ட்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் வந்து ரொம்ப முக்கியமாக தான் இருக்குது. சின்ன வயசுலேருந்தே, நம்ம பிறந்ததுலேருந்தே நமக்கு வந்து அது ஐ திங்க் ஒரு 2 வயசுலேருந்தே வி பிகம் அவேர் நம்ம வந்து பொண்ணா பையனா அப்படின்னு. அண்ட் வி ஆர் ஆல்சோ ரொம்ப கான்ஷியஸாக இருப்போம். நம்ம வந்து சொசைட்டி, ஃபேமிலி எல்லாம் நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு தான் வளருவோம். 2 வயசுலேயே வந்து ஒரு பையனோட கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து பொண்ணோட கான்ஃபிடென்ஸ் லெவலோட ஜாஸ்தி இருக்கும். அது எப்படி 2 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? ஆனாலும் வந்து அந்த வைப்ஸு அதுலேருந்தே தெரிஞ்சிடும் தட் ஓகே நம்ம தான் வந்து we are the boss அப்படின்னு ஒரு இதோட நம்ம வந்து எப்படி பாய்ஸை வந்து வளர்க்குறோமோ அதே மாதிரி கேர்ள்ஸுக்கும் அந்த கான்ஃபிடென்ஸ் நம்ம கொடுக்கணும் சின்ன வயசுலேருந்தே. தட் யூ ஆர் த பாஸ், உன்னால் எல்லாம் முடியும். ஏன்னா எங்கள் ஜெனரேஷன்லலாம் உன்னால் முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. இது உன்னால் முடியாது, இது உனக்கு வேண்டாம், இது ஈவன் டுடே நான் அதுதானே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். யாரையும் புண்படுத்தக்கூடாது, என் ஃபேமிலியை புண்படுத்தக்கூடாது. அது வந்து எனக்கு நேச்சுரலாக எதுக்கு வருதுன்னா, நான் வந்து சின்ன வயசுலேருந்தே கண்டிஷன் ஆயிருக்கேன், அதனால எனக்கு நேச்சுரலாக வருது. ஸோ எனக்கு வந்து அது டிஸ்கிரிமினேஷனாக தோணலை. ஆனால் ஒரு பாயிண்டில் அது டிஸ்கிரிமினேஷனாக மாறும். அது டிஸ்கிரிமினேஷனாக மாறுறப்போ தான் அந்த பிரச்சனையே வரும்.
தட் நம்மளும் வந்து ஒரே காசு தான் போட்டிருக்கோம், நம்மளும் அத்தனையே வந்து யூனோ வி ஹவ் டன் த சேம் அமௌண்ட் ஆஃப் ஒர்க், சேம் நம்பர் ஆஃப் இயர்ஸ், வி ஹவ் த சேம் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறப்போ எதுக்கு ஒரு மேல் கொலீக்கு வந்து வெதர் இட் இஸ் ரெஸ்பெக்ட், வெதர் இட் இஸ் பே, வெதர் இட் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏன் ஜாஸ்தி கிடைக்கிறது அப்படிங்கிற யோசனை வந்து ரொம்ப லேட்டாக தான் வருது. அண்ட் இதை ஸ்டாப் பண்றதுக்கு, இதை மாத்துறதுக்கு என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கலாம்? இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, சின்ன வயசுல டெஃபினெட்லி பேரண்ட்ஸ், ஃபேமிலி, சொசைட்டி எல்லாம் சேர்ந்து நம்ம வந்து மீடியாவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா? இன்றைக்கும் வந்து நம்ம கதைகள்லாம் எப்படி எழுதுகிறோம், யாருக்காக எழுதுகிறோம், யார் எழுதுகிறாங்க, அது எல்லாமே இருக்குல்ல. ஸோ அது எல்லாமே மாறணும். நிறையா மாறி இருக்கு, மாறாமல் இல்லை. என் ஜெனரேஷன்லேயே நான் நிறைய டிஃப்ரென்ஸ் பார்த்துருக்கேன். அண்ட் இன்னும் மாறிட்டே தான் இருக்கும் ஃபார் த பெட்டர். ஓகே, நீங்க நடுவில் பேசும்போது எனக்கு இது பண்ணணும், அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், ஒரே மாதிரி ட்ராவல் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படின்ட்டு சொன்னீங்க இல்லையா? என்ன மாதிரி ரோல்ஸ் புதுசாக நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? என்ன மாதிரி கேரக்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ரியலிஸ்டிக் கிரே ஷேட் கேரக்டர்ஸ். அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து நான் 2 ஹிந்தி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன். தேர் பேன் இண்டியா ப்ராஜெக்ட்ஸ். ஹிந்தினா எஸ் டெஃபினெட்லி அது வந்து ஹிந்தி மெயின் லாங்குவேஜ் ஹிந்தியில், பட் அது பேன் இண்டியா ஸ்டோரிஸ், பேன் இண்டியா ப்ராஜெக்ட்ஸ். அண்ட் கிரே ஷேட்ஸாக இருக்கும் கேரக்டர்ஸ், பிகாஸ் வி ஆர் ஆல் கிரே இல்லையா? யாருமே வந்து பிளாக்கோ ஒயிட்டோ கிடையாது லைஃப்பில். ஸோ அந்த மாதிரி ரொம்ப நல்ல ரைட்டிங்கோட, நல்ல கேரக்டரைசேஷனோட கிரே கேரக்டர்ஸ், ஏஜிசம் இல்லாமல், அம்மானா இந்த வயசு தாண்டிட்டியா, இனிமே உன்னால இதுதான் முடியும் அப்படிங்கிற நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும். அதெல்லாம் தாண்டி ஒரு இண்டிபெண்டன்ட் திங்கிங் கேரக்டர்ஸ், ரியலிஸ்டிக் போர்ட்ரேயல் ஆஃப் ஆர் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கட்டும், இல்லை என்ஜாய்மெண்ட் இருக்கட்டும், ரியலிஸ்டிக்காக இருக்கணும். அதனால தி அதர் வே ஆல்சோ போகக்கூடாது. 50 வயசில் நான் வந்து மவுண்ட் எவரெஸ்ட் கிளைம் பண்ணுறேன்னு ஒரு ஆள் போனால் அது ஒரு ஆளால் தான் முடியும். மேபி நாட் எவ்ரிபடி கேன் டூ இட். So there has to be a lot of realism in the roles and a lot of grey shades. That will be very interesting. வெரி நைஸ். நீங்கள் இவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்ட்டு ஆசைப்பட்றீங்க. இதுக்கு முன்னாடியும் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. அண்ட் அதுவும் ரொம்ப பெரிய பெரிய டைரக்டர்ஸ் கூட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு வந்து மேபி ஒரு சின்ன வயசுலேருந்தே ஒரு லேர்னிங் அப்படின்ற ஒரு விஷயம், எக்ஸ்பீரியன்ஸில் ஆப்வியஸ்லி நீங்கள் கற்றுட்டு இருந்தாலும் நம்ம படிக்கிறது அப்படின்றது வந்து இன்னும் பெருசாக நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலி நீங்கள் ஆக்டிங் அப்படின்றத வந்து கற்றுக்கிட்டு தான் வந்தீங்களா, இல்லை ஜஸ்ட் பிகாஸ் நான் வந்து ஆசைப்படுறேன் அப்படின்றதுல நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணதில் இது கிடைச்ச விஷயமா? வாட் யூ வேர் ஆக்சுவலி பிஃபோர் கமிங் இன் டு மீடியா அப்படின்றத பற்றி சொல்லுங்கள் மேம். இல்லை, நான் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஆக்டிங் வந்து ஃபார்மலாக கற்றுக்கல. ஐ வுட் ஹவ் லவ்ட் இட், பட் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல. ஆனால் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஆக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசை, பெர்ஃபார்மர் ஆகணும் அப்படின்னு. வீட்லேயே வந்து குட்டி குட்டி ஸ்கிட்ஸு, ட்ராமா எல்லாம் பண்ணுவேன். அந்த நான் வந்து 5 வயசு 6 வயசுலேயே என்னோட 1 இயர் 2 இயர் ஓல்டு சிஸ்டரை வந்து டைரக்ட் எல்லாம் பண்ணுவேன். இப்போ வீட்டில் கும்பல் சேர்ந்துடுச்சுன்னா, ஃபேமிலி எல்லாம் சேர்ந்துட்டாங்கன்னா அவ்வளோதான், நாங்கள் ஏதாவது ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணணும். அதனால் ஏதோ ஒன்று எங்கேயோ பார்த்துருப்பேன், ஏதோ ஒரு படத்தில் ஒரு சீன் பார்த்துருப்பேன். அது என் தங்கைக்கு ஒன்றும் தெரியவும் தெரியாது, என்னமோ பண்ணுவாங்க, நானும் என்னமோ பண்ணுவேன், எல்லாரும் கை தட்டுவாங்க, ஓகே நம்ம ஏதோ ஒன்று டீசெண்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான். ஸ்கூல் காலேஜ்லலாம் வந்து எப்போல்லாம் சான்ஸ் கிடைச்சதோ, இதில் மோனோ ஆக்டிங் இருக்கட்டும், தியேட்டரில் இருக்கட்டும், அதை ஸ்கூல் காலேஜ் லெவலில் தான் பண்ணியிருக்கேன். பெருசாக ஒன்றும் ப்ரொஃபஷ்னலாக பண்ணல, கற்றுக்கவும் இல்லை. பட் ஐ வுட் ஹவ் லவ்ட் இட். அந்த மாதிரி ஒரு ஐ ரியலி லைக் தட் வைப், தியேட்டர் வைப். பட் அது பெரிய சான்ஸ் கிடைக்கல எனக்கு. அண்ட் டைம் டிட் நாட் ஃபேவர். புரியுது. அண்ட் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, சின்ன வயசில் நம்ம ஏதோ ஒன்று பண்ணுவோம், எல்லாரும் கிளாப் பண்ணுவாங்க, நமக்கு அது ஜாலியாக இருக்கும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நீங்கள் வளர்ந்து இத்தனை வருஷம் சினிமா எக்ஸ்பீரியன்ஸில் என்னைக்காவது ஒரு இடத்துல அப்பா சாதிச்சிட்டோம்டா, சூப்பராக பேசிட்டாங்க, ரொம்ப ஜாலியாக இருக்கு நமக்கு, அந்த வைப்ஸ் என்னைக்காவது உங்களுக்கு கிடைச்சிருக்கா? எதில் கிடைச்சது, எதனால் அப்படின்றத சொல்லுங்கம்மா. அந்த மாதிரி டெஃபினெட்லி நம்ம வந்து இப்போ அவார்ட் செரிமனிக்கெல்லாம் போனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பட் சின்ன சின்ன விஷயந்தான். எனக்கு ஃபேமிலியில் ஒருத்தர் வந்து ஹஸ்பண்ட் ஃபேமிலியில் கல்யாணம் ஆகி ஒரு ஃபியூ இயர்ஸ் தான் இருந்தது. அண்ட் அவங்கள வந்து நான் ஒரு 2 தடவை தான் பார்த்துருப்பேன், ஒரு கசின். அவங்க சடனாக வந்து, ஏய் நீ இவ்வளோ பெரிய ஆளுன்னு எனக்கு தெரியவே இல்லை, நாங்கள் வந்து சும்மா நீ டைம் பாஸ் பண்ணிட்டு இருப்பியோ, போய் சும்மா யூனோ க்ரௌடில் நிற்கிறதோ இல்லை
நிறைய பேர் வந்து ஓகே நான் போய் ஒரு சின்ன ரோல் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனா நீ வந்து பொழுது முன் கற்பனைகள் மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்கேன், அந்த ரோல் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு. ஏன்னா அவங்களே ஒரு பெரிய செலிபிரிட்டி ஆக்சுவலி. ஸோ அவங்க அப்படி சொன்னப்போ எனக்கு ஒரே இதா இருந்தது, அதிசயமா இருந்தது. ஓகே, ஐ ஹேவ் மேட் அன் இம்பேக்ட். இது வரைக்கும் நம்மள வந்து மேபி நம்ம வந்து ரொம்ப தன்னை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப கம்மியா வச்சிருந்தோமோ அப்படின்னு ஃபீல் ஆச்சு. இன்னொரு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட் என்ன ஆச்சுன்னா, விஜய் அவார்ட் கிடைக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னால தான் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. அது வந்து அப்போ நான் நாமினேஷன் தான் நினைச்சேன். பட் சேரன் சாரோட டாட்டர் வந்து எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. அவங்க ஃபோன் பண்ணி, "ஆண்டி உங்களுக்கு நீங்க அவார்ட் ஜெயிச்சிட்டீங்க" அப்படின்னாங்க. ஸோ ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ் அண்ட் வெரி இது. அவங்க சொன்னாங்க, "உங்க எப்படி தெரியுமா ஆச்சு? நீங்க அப்பாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்" அப்படின்னாங்க. "ஏன் என்ன ஆச்சு? கதை என்ன?" அப்படின்னு சொன்னா, ஆக்சுவலி அந்த அவார்டுக்கு வந்து நாமினேஷன்ல பெரிய பெரிய ஆளெல்லாம் இருந்தாங்க. சரண்யா மேம் 2 படத்துக்கு இருந்தாங்க. ஊர்வஷி மேம் இருந்தாங்க. நந்திதா தாஸ் இருந்தாங்க. ராதிகா ஆப்தே. ஸோ இவங்க எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ்லயும் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து யாரும் நோட்டீஸே பண்ணல. அது நேச்சுரல் தான். ஏன்னா டெஃபினெட்லி வந்து இத்தனை பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இருக்கிறப்போ அவங்க தான் வந்து ஜெயிச்சாங்க. ஸோ இவங்க எல்லாரும் டிசைட் பண்ணிட்டு, ஜட்ஜஸ் எல்லாம் டிசைட் பண்ணிட்டு என்வலப்ப வந்து சீல் பண்ணிட்டு வச்சுட்டாங்க. அண்ட் எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. சேரன் சார் வந்து வீட்டில் போய் பெல் அடிச்ச உடனே அவங்க ஒய்ஃப் வந்து அழுதுட்டே கதவை திறந்தாங்களாம். "ஏன்பா எதுக்கு அழற?" அப்படின்னு கேட்டப்போ, "இல்ல நான் அழலை. அனுப்பமா வந்து அந்த கண்கள் நீயே பார்த்துட்டு இருந்தேன். அவளோட சீன் வந்துச்சு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கா" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உடனே அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. ஹி இம்மீடியட்லி டர்ன் த கார் அரவுண்ட். எல்லா ஜட்ஜஸையும் மறுபடியும் கூப்பிட்டாராம். எல்லா ஜட்ஜஸும் மறுபடியும் என்னோட சீனை பார்க்க வச்சிருக்காரு. அது பார்த்துட்டு நீங்க இவங்கள கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அதை பார்த்து தே வர் ஆல் கன்வின்ஸ்ட். ஸோ இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்கிறப்பவும் எனக்கு அந்த அவார்டு கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப அது ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் அதுக்கு வந்து ஐ ஹாவ் டு தேங்க் சேரன் சார். ஏன்னா அந்த எஃபர்ட் யார் போடுவாங்க? சேரன் சாருக்கும் தேங்க்ஸ் அண்ட் டெஃபினெட்லி கடவுளுக்கு தேங்க்ஸ். அண்ட் 2 மோர் கொஸ்டின்ஸ் என்கிட்ட இருக்கு. ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, எவ்வளோ பெரிய ஆக்டர்ஸாக நம்ம ஆயிட்டாலும், எவ்வளோ பெரிய பெரிய பொசிஷன்ஸ்க்கு நம்ம ரீச் ஆயிட்டாலும், நம்மளை தேடி சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அதை தாண்டி நம்மளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்மளே கிரியேட் பண்ணிக்க வேண்டியதும் ரொம்ப அவசியமாக இருக்கு. ஸோ உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணிக்கிறீங்க? இல்லை நீங்கள் உங்களுக்கு வர அப்ரோச்சஸை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு இருக்கீங்களா? இல்லை நான் டெஃபினெட்லி நான் வந்து போய் ஐ ஐ ஆஸ்க் ஃபார் ஒர்க். நான் போய் கேட்பேன். நான் டெஃபினெட்லி யாரையாவது மீட் பண்ணுவேன்னா, சார் எனக்கு உங்கள் கூட வேலை செய்யணும். சார் ஐ எம் வெரி வெரி பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க். ஐ வாண்ட் டு ஒர்க் வித் யூ அப்படிம்பேன். இல்லை ஏதோ ஒன்று ஒரு படத்துக்கு வந்து யூனோ ஆடிஷன் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை இப்போ தான் ப்ரீ ப்ரொடக்ஷன் நடந்துட்டுருக்குன்னா, ஐ வாக் இன் டு த ஆஃபீஸ் அண்ட் என்னமோ ஏதோ வந்து ஒரு படம், அது அந்த மாதிரி தான் ஒரு படம். ஐ ஜஸ்ட் வாக்ட் இன் டு தி ஆஃபீஸ். ஐ மெட் த டைரக்டர் அண்ட் ஐ செட் ஐம் வெரி கீன் டு டூ திஸ் ரோல். எனக்கு இந்த ரோல் அலா முதலைந்தின்னு ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக், அதில் வந்து ரோஹிணி மேம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ரோல் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், ப்ளீஸ் என்னை கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போது அவங்க சொன்னாங்க, பட் வி ஆர் லுக்கிங் ஃபார் சம்படி வித் ஷார்ட் ஹேர் அப்படின்னு. கட் பண்ணுறேன், அதுக்கு என்ன இப்போ ஹேர் தானே வளர்ந்துடுமே, ஐ கட் த ஹேர் அப்படின்னு சொல்லிட்டு இம்மிடியட்லி ஒரு சின்ன குட்டி ஹேர் கட் பண்ணிவிட்டு, ரோஹிணி மேம் அந்த படத்தில் அப்படி தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதையே காப்பி பண்ணிவிட்டு, இல்லை எனக்கு இந்த ரோல் பண்ணணும் அப்படின்னு லக்கிலி தே யூனோ செலக்டட் மீ. அண்ட் ஸோ அந்த மாதிரி நான் நிறையா வந்து நிறைய பேர் அப்ரோச் பண்ணுவேன். ஈவன் முப்பொழுதும் கற்பனைகள் கூட வந்து ரேகா மேம்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ரோலுக்கு. அப்புறம் லாஸ்ட் மினிட்ல தான் வந்து தே லுக்ட் ஃபார் பீப்புள். ஸோ அப்போ நான் என் ஃப்ரெண்ட் ரேக்ஸ் கிட்ட சொல்லியிருந்தேன், தட் ஏதாவது நல்லா இருந்தால் சொல்லு அப்படின்னு. ஸோ இமீடியட்லி அவங்க வந்து போய் ஷீ ஸ்போக் டு ஜேம்ஸ் சார். அவர் தான் ப்ரொடியூசர் எல்ரேட் சார் அண்ட் ஜேம்ஸ் சார் ப்ரொடியூசர். ஸோ அவங்க கிட்ட பேசின உடனே சரி வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீட் பண்ண உடனே ஓகேன்னு கிளிக் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி நான் டெஃபினெட்லி நானே அப்ரோச் பண்ணுவேன். எனக்கும் வந்து எதிர்பார்க்காத சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் தானே வந்திருக்கு. லைக் துப்பாக்கி இருக்கட்டும், இல்லை இது சார்பட்டா பரம்பரை இருக்கட்டும், இதெல்லாம் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இதெல்லாம் தானே தான் வந்துச்சு. ஒன்ஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி கம்ஸ், அதுக்கப்புறமா தான் நம்ம வேலையே ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறது தானே நம்ம வேலை.
தட் அவங்க அவங்க நம்பிக்கையை நம்ம காப்பாற்றணும். ஸோ தட் இஸ் வாட் ஐ டூ. ஐ ஒர்க் வெரி ஹார்ட் ஃபார் தட். தட்ஸ் வெரி நைஸ். அண்ட் நீங்க ஒரு இடத்துல பார்ன், இன்னொரு இடத்துல பாட்டப் அப்படின்ட்டு இருந்தாலுமே நீங்க மல்டிபிள் லாங்குவேஜஸ்ல ஒர்க் இருக்கீங்க. தமிழ், ஹிந்தி, கன்னடம் அந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ எப்படி உங்களால ஹேண்டில் பண்ண முடியும்? எப்படி நீங்க மல்டிலிங்குவலா இருக்கீங்க அப்படின்றத பத்தி சொல்லுங்க. நான் ஃப்ளூவெண்ட்டாக 3 லாங்குவேஜ் தான் பேசுவேன். ஹிந்தி, தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ஓகே. ஸோ பாக்கி லாங்குவேஜஸ்க்கெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஆகணும். கொஞ்சம் எஃபர்ட் போட்டு தான் ஆகணும். ஸோ ஐ புட் தட் எஃபர்ட். நைஸ். புக்ஸ் படிக்கிற பழக்கம் இருக்கா மேம்? யா ஐ லவ் புக்ஸ். சஜஸ்ட் பண்றீங்களா ஏதாவது? எனக்கு ரொம்ப பிடிச்ச புக் இது வந்து இப்போ நான் வந்து 3வது தடவை படிக்கிறேன். அது பேர் மெனி லைவ்ஸ் மெனி மாஸ்டர்ஸ் அப்படின்னு. ரீபர்த் பற்றி ஆக்சுவலி ஒரு ரியல் லைஃப் இன்சிடெண்ட், ஒரு ரியல் லைஃப் கேரக்டர் பற்றி ஒரு கேஸ் ஸ்டடி ஒரு சைக்காட்ரிஸ்ட் எழுதியிருக்காரு. அவர் வந்து அவரோட பேஷண்ட்டை ஹிப்னாட்டிக் ஸ்டேட்டில் போட்டப்போ அவங்க வந்து தன்னோட பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷனுக்கு போய் அந்த பாஸ்ட் லைஃப்பில் வந்து ஈச் லைஃப்பில் ஈச் பர்த்தில் வந்து அவங்க என்ன கற்றுக்கிட்டாங்க, அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷன்ஸ் வந்துச்சு, அதெல்லாம் வந்து அவங்க சொல்கிறப்போ அதில் நிறையா ஒரு லைஃப் அண்ட் டெத் பற்றி நிறையா இட் மேக்ஸ் அ லாட் ஆஃப் சென்ஸ். ஸோ ஐ எம் ரீடிங் தட் ஃபார் த 3rd டைம் நவ். சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது கேட்குறதுக்கே. அண்ட் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்ட்டு யாராவது இருக்காங்களா? ரொம்ப தூரம் பார்க்க தேவையில்லை. ஐ எம் வெரி இன்ஸ்பயர்ட் பை ஆல் த விமன் இன் மை லைஃப் அண்ட் அரவுண்ட் மீ. எங்கள் அம்மா இருக்கட்டும், எங்கள் மதர் இன்லா இருக்கட்டும், எங்கள் வீட்டில் வேலை செய்கிற பவானி இருக்கட்டும், என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கட்டும், ஆல் த விமென் இன் லைஃப் இன்ஸ்பயர் மீ. எஸ்பெஷலி வந்து அந்த லிமிட்டேஷன்ஸோட அத்தனை ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு அவங்க வந்து வெளியில் வந்து அவங்களோட டேலண்ட்டை வந்து காமிக்கிற விமென் மேலே எனக்கு ரொம்ப ஐ ஹாவ் அ கிரேட் அட்மிரேஷன் அண்ட் ஐ எம் வெரி இன்ஸ்பயர்ட் பை தம். இன்ஸ்பிரேஷனாக நிறைய பேர் இருந்தாலும் ரோல் மாடல் அப்படின்றவங்க வந்து கண்டிப்பாக இவங்கள மாதிரி நம்ம ஆகணும் அப்படின்ற ஒருத்தவங்க இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி யாராவது இருக்காங்களா? யார் மேபி இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் இருந்த ஆர்டிஸ்ட் யாராவது நம்ம இண்டஸ்ட்ரியிலன்னு பார்த்தா எனக்கு வந்து ரேவதி மேம், அவங்களோட சாய்ஸ் ஆஃப் ஃபில்ம்ஸ், அவங்க பர்சனல் சாய்ஸஸ், அவங்க எப்படி தன்னை கண்டக்ட் பண்ணுறாங்க, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ ரேவதி மேம் இஸ் மை ரோல் மாடல். ஓகே. அண்ட் இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்க இந்த ஃபீல்டில் வந்து ரொம்ப பெரிய காம்படிஷன் இருக்குது. நான் வந்து நிறைய பேர் இருக்காங்க அம்மா ரோல் பண்ணுறதுக்கு, அந்த லிஸ்ட்டில் நீங்களும் ஒருத்தவங்களா இருக்கீங்க அப்படின்ட்டு நான் சொல்லும்போதே ஆப்வியஸ்லி இப்போ நீங்கள் இன்னொருத்தவங்க இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நீங்களும், இல்லை நீங்கள் இல்லைன்னா அந்த இடத்துல இன்னொருத்தவங்களும் அப்படி பிளேஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பெரிய காம்படிஷன் இருக்குது. இதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? இதை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? இதில் ஏதாவது பிரச்சனை இங்கே ஃபேஸ் பண்ணுறீங்களா நீங்கள்? இல்லை காம்படிஷன்ங்கிறது ஆக்சுவலி நான் சொன்னேன்ல உங்களுக்கு, நான் ரொம்ப லிமிட்டெட் ரோல்ஸ் தான் செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ நான் எப்போவுமே ஒரு கொஸ்டின் டைரக்டர் சார்கிட்ட என்ன கேட்பேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து கதை கேட்காம ஓகே சொல்ல மாட்டேன். ஏன்னா அதில் வந்து ஒரு ஈகோ அதெல்லாம் கிடையாது. பட் அந்த கதை ஒருத்தர் வந்து எஃபர்ட் போட்டு அந்த கேரக்டருக்கு பேர் வச்சுருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏன்னா நிறைய கேரக்டர்ஸ் வரும் பேரே வச்சுருக்க மாட்டாங்க, அம்மா அப்படின்னு மட்டும் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டர் பற்றி அத்தனை கூட யோசிக்கலை அப்படிங்கிறப்போ வந்து டெஃபினெட்லி அது நம்ம பண்ண மாட்டோம். அதே மாதிரி அந்த கேரக்டருக்குன்னு தனியாக ஒரு கிராஃப் இருக்கா, இந்த கேரக்டரை இந்த படத்துலேருந்து எடுத்துட்டா இந்த படம் வந்து ஓடுமா அப்படின்னா அப்போவும் அந்த கேரக்டரும் நம்ம பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஸோ அந்த இதெல்லாம் இருக்கிறதுக்காக அப்புறமா நிறையா நம்ம வந்து தானே வந்து போன்ற லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும் படம், இந்த மாதிரி ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இப்போவே நம்ம கதை கேட்டு இந்த ஸ்டேஜ்லேயே வேண்டான்னு சொல்லிடலாம், அப்புறமா போய் நம்ம செட்டில் போய் பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நான் வந்து எல்லா டைரக்டர்ஸ்கிட்டையும் வந்து கதை கேட்பேன். ஸோ அதில் நான் வந்து ரொம்ப முக்கியமான கேட்குற கொஸ்டின் என்னென்னா, வை மீ, எதனால என்ன நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு. அப்போது அவங்க வந்து இல்லை நீங்கள் ஒரு நல்ல அம்மாவாக இருக்கீங்க, நல்ல கேரக்டர் அப்படின்னு எல்லாம் சொன்னால் மேபி ஐ வில் நாட் பி கன்வின்ஸ்ட். ஆனால் இந்த ரோல் வந்து உங்களை யோசிச்சு நாங்கள் எழுதியிருக்கோம், இல்லை நீங்கள் இந்த ரோலுக்கு ஜஸ்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு ஐ கான்ட் திங்க் ஆஃப் எனி ஒன் அதர் தென் யூ ஃபார் திஸ் ரோல். இல்லை மேபி 1 or 2 people பட் நாட் யார் வேணாலும் இந்த ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து இன்டர்சேஞ்சபிளாக இருக்கிறப்போ வி ஷுட் நாட் அக்செப்ட் தட். ஏன்னா நமக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது. இப்போ வந்து காம்படிஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா
சரண்யா மேம் வந்து ஆக்சுவலி காம்படிஷன் கிடையாது, அவங்க வே அஹெட். பட் இப்போ ஒரு அம்மா ரோல்ஸ் பண்ற நிறைய பேரை நீங்க பார்த்தீங்கன்னா, ஆம், அவங்க வந்து அவங்க பண்ற ரோல் நான் பண்ண முடியாது, ரைட்? ஸோ அவங்கள வந்து எதுக்காக செலக்ட் பண்ணாங்க? ஸோ நான் அவங்களுக்கு காம்படிஷனாக கிடையாது. ஸோ நோபடி இஸ் ரியலி அ காம்படிஷன் டு எனி ஒன். ஒரு ஸ்மார்ட், இது என்ன ஸ்மார்ட் ஆன்சரா இல்ல இல்ல ரியல் இல்ல, இட்ஸ் ஃபீலிங்? ட்ரூ. பிகாஸ் அந்த மாதிரி ரோல்ஸே பண்றது இல்லையே, நம்ம காம்படிஷன்ல வர ரோல்ஸே பண்றது இல்லையே. ஓகே ஓகே, ஒரு ஃபைனல் கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னா, இவ்வளோ வருஷம் சினிமா எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க கேரி ஓவர் பண்ணிக்கிற ஒரு விஷயம், இதை நான் வந்து டு த லைஃப் நான் இதை வந்து எடுத்துட்டு போற மாதிரி ஒரு விஷயம் நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னா, அது என்ன விஷயமா இருக்கும்? ஏதாவது அப்படி இருக்கா? டெஃபினெட்லி இருக்கு. நம்ம வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ப்ரிப்பரேஷனில் வந்து வெதர் இட் இஸ் ப்ரீ ப்ரொடக்ஷன் இல்லை லைஃப்பில் வேறு ஏதாவது இதோட பிளானிங் இருக்கட்டும், நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும். 100% இல்லை 200% ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஆனால் அந்த ஸ்பாட்டில் ஏதாவது மாறுறப்போ வி ஷுட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட் ஆல்சோ. வி ஷுட் பி ரெடி, வி ஷுட் பி ஃப்ளெக்சிபிள் இனஃப் டு சேஞ்ச் திங்ஸ் அட் த லாஸ்ட் மினிட். ஆனால் நம்ம பக்காவாக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு போகணும். ஸோ இது வந்து லைஃப்பில் வந்து ஒரு பெரிய லெசன். ஏன்னா எது வேணாலும் மாறலாம். நம்ம சினிமா ஃபீல்டு அப்படி லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஏதாவது ஒன்று மாறும். ஏன் நம்ம ஒரு ஆக்டருக்கு வந்து லைன்ஸ் மாறலாம், கேரக்டரே மாறலாம், எது வேணாலும் மாறலாம். இல்லை நம்ம கூட ரிஹர்ஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க, சடனாக பார்த்தா வேற யாராவது வந்து நிற்பாங்க. ஸோ எது வேணாலும் மாறலாம். ஸோ வி ஷுட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட், வி ஷுட் பி ரெடி ஃபார் தட். அட் த சேம் டைம் நம்ம பிளானிங் விடக்கூடாது. பிளானிங் வந்து பக்காவாக இருக்கணும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு பொங்கல் டே ஸ்பெஷல்ல வந்து எங்க கூட உட்காந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து வசந்த் டிவி நேயர்களுக்காக ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப ஸ்வீட்டா நான் கேட்ட எல்லா கொஸ்டினுக்கும் ரொம்ப பொறுமையா பதில் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. வசந்த் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் திருநாள் ஸ்பெஷலா நம்ம அனுபமா குமார் மேமை மீட் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசணும், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களும் நம்ம கிட்ட நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் சொன்னாங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் ஒரு சூப்பரான ஆக்ட்ரஸோட உங்களை நான் வந்து மீட் பண்றேன். Until then, it's bye from me, Surni.